பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எப்படி சார் இருக்க போகுது? சனி வக்ர பயிற்சி 2026 ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு மோட்சஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த 12 ராசிகளுக்குமே உலகத்துக்குமே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. 138 நாட்கள், சரியாக ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இந்த பயிற்சி நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு வர நம்ம இந்த காலகட்டத்தில் போர், பொருளாதார தடைகள், நிறைய வியாபார பின்னடைவுகள், டெத்து, மாசு, அதாவது வயலன்ஸு, இல்லைனா ஒரு இடத்துல மாசாக வியாதிகளுக்கு இரையாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு வர இந்த நேரத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். மேஷத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப எஸ்பெஷலாக இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இந்த நேரத்தில் மேஷம் இப்படி இந்த சனி முதல்ல குருவுடைய பார்வையில், உச்ச குருவுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விஷயம். அந்த நேரத்தில் இப்போது வக்ரமும் ஆகிறதுங்கிறது சனி தன்னுடைய பாவத்தன்மையை இழப்பார். ரெட்ராகிரேட் ஆகக்கூடிய எந்த பிளானட்டுமே தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயத்திலேருந்து எதிர்மறையாக வேலை செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு குரு பகவான் வக்ரம் ஆனார்னா கெடுபலன்களை செய்வார். பயங்கரமாக கேரக்டரை கெடுக்கிறது, நாத்திகத்துக்கு மூவ் ஆகுது, சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது, கெட்டதாக நினைக்கிறது, இதெல்லாம் வரும். சனி வக்ரம் ஆனார்னா நாத்திகத்திலேருந்து ஆத்திகத்துக்கு வர்றது, நிறைய விஷயம் தெய்வ நம்பிக்கைகள் ஏற்படுறது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கிறது, எதிர்மறையான சிந்தனைகள்லாம் ஒழிஞ்சு போகிறது, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகவும் முக்கியமானது ஒரு விஷயம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி, அதாவது ஆக்சிஜனும் கிடச்சி வியாதியிலேருந்து வெளியும் ஒரு நல்ல வேலையும் கிடச்சா எப்படியோ அந்த மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும்
நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு பீரியட். முதல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எதை படிக்க நினைக்கிறோம் அந்த படிப்புலேருந்து ஆரம்பிக்கும். அந்த படிப்பு வந்து எதை நினைக்கிறோம் கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். தவிர வேலை வந்து தப்பி கிடைச்சாலும் வேஸ்ட்டு தான். அது அந்த டைம் அந்த வேலை எப்போ எனக்கு வேணுமோ அந்த நேரத்தில் அது கிடைக்கணும். அப்படி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வேலைகள் கிடைக்கும். அதே மாதிரி லவ் எடுத்தோம்னு சொன்னால் உடனே புது லவ்வர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. இருக்கிற லவ்வரை வந்து உங்களுக்கு ஒன் சைடு லவ், டூ சைடு லவ் ஆகும், டூ சைடு லவ் மேரேஜ் ஆகும், மாறக்கூடிய சான்சஸ் அதிகம். மேரிட் லைஃப்பில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சண்டை சச்சரவுகள், கான்ஸ்டண்ட்டாக யார் சண்டை போடுறாங்களோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அவங்க தான் உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஏன்னா ரொம்ப நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க சரியாக வாழலையோ அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு மெச்சூர்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் மேஷராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் மேஷராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம், ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இது வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னா வாரா கடன்கள்னு சொல்கிறோம். நிறைய இடத்துல பைசா கொடுத்துட்டேன், அவனை தேடி போனால் அவன் உலகத்திலே எங்கேயும் இல்லாத மாதிரி இருப்பான். ஃபோனில் பிடிக்க முடியாது, வாட்ஸ்அப் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தோம், இந்த கடன் யாருக்கு கொடுத்தோமோ அவன் மட்டும் ஒளிஞ்சிருப்பான், எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனே நேரில் வந்து உங்களை தேடி வந்து கடன் திருப்பி கொடுக்குறான்னு சொன்னால் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏற்படும். சரி, இதுதான் ஒன்று அப்படின்னா ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கணிசமான தொகை பார்ஷியல் ப்ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் நடக்கும். இதை தவிர மேஷராசிக்கு இந்த மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கூனி குறுகி போய் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குது. அதில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், மிகப்பெரிய அளவில் தெளிவு வரும். ஒரே குழப்பம், எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, லைஃப் ஒரு மெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி, இனிமேல் வந்து இதை தான் செய்ய போகிறோம், இதுதான் இவங்க போனது தப்பில்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் தான் நல்லது அப்படிங்கிற தெளிவெல்லாம் கூட வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ், இம்ப்ரவைசேஷன் கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டுக்கு பிறகு நல்ல ஒரு மார்க்கம். அதாவது டிசம்பர் 11 வரைக்கும் என்னென்ன நீங்கள் மாற்றிக்கணுமோ, புது வேலையை தேடுறதுலேருந்து வீடு மாற்றுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். டிசம்பர் 11க்கு மேலே மறுபடியும் சில தொந்தரவுகள் வரலாம். இதுக்கு நடுவில் குருவுடைய விஷயங்கள் இருக்குது. குரு ஒரு மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் 2வது 3வது வாரத்துலேருந்து அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பார். அதை பற்றி கவலைப்பட வேணாம், மறுபடியும் உங்களுக்கு திரும்பியும் ரீகெயின் பண்ணுவீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி சராசரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். எப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சனி வக்ர பயிற்சி. கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லை, இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் மேசராசிங்க தொழில் முன்னேற்றம் அப்படின்றது சிறந்ததாக இருக்குமா சார்? கண்டிப்பாக தொழில் வந்து பண்ணலாம், ஆனால் சனி சார்ந்த தொழிலாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விவசாயம், ரியல் எஸ்டேட் துறை, இது மாதிரி சனிக்கு நிறைய தொழில் இருக்குது. ஹோட்டல் துறை, அரசியல், இல்லை ஹோல்சேல் மொத்த வியாபாரம், அல்லது மெட்டல்ஸ் உலோகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு போன்ற தொழில்கள், இந்த மாதிரியான விஷயம், ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, வாஷிங் லிக்விட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில்கள் வந்து சனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அப்போ சனிக்கான காரகத்துவ தொழில்களை பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அல்லது நான் சனிக்கு ஆப்போசிட்டான தொழில், இப்போ வந்து ஐடி துறை, கவர்மெண்ட் ரிலேட்டட், இதெல்லாம் பண்ணோம்னா பிரச்சனை வரும். அப்போ சனி சார்ந்த தொழில்களை பண்ணுறது நல்லது. கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் வைக்கவே கூடாது. செவ்வாயோட தொழில் தான் இருந்தாலும் இப்போ சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வெஞ்சர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி லெபரட்டரிஸ், மெடிக்கல் சயின்ஸுக்குள்ளே போகக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை மேசராசினர் வணங்கினா சிறப்பாக இருக்கும் சார்? கண்டிப்பாக ராசிநாதன் செவ்வாய்க்குடைய தெய்வம் முருகன் தான். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் தான். முருக வழிபாடில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணிட்டா போதும், அப்படி இல்லை. மனசு லயிச்சு பண்ணணும். எத்தனை நேரம் பண்ணுறீங்க, பகவானை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு டீப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வேல் மாறல் வழிபாடு, அதே மாதிரி வந்து நிறைய தான தர்மங்கள், சனி பகவானுக்கு பிடிச்ச தான தர்மங்கள் ஒரு பெரிய வழிபாடு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உதவுறது,
12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுறது, இதெல்லாம் தான் சாலிடான பரிகாரங்கள். நான் வந்து 1500 கோயில் போயிட்டேன், எனக்கு சாமி நல்லது செய்ய மாட்டாருன்னா செய்ய மாட்டார். உன்னோட வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்க, நல்லதை செய்கிற, அதை வச்சு கடவுளே உனக்கு அவர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பார். அவர் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் உங்ககிட்ட கேட்பார் அப்பாயின்மெண்ட்டு. நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க, உன் மனசுக்குள்ளே நான் வந்துடுறேன், உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வரேன்னு கேட்பார். பல மனிதர்கள் செய்யக்கூடியது, நம்ம ஊர்லேயே நம்ம பிரபலமாக இருக்கக்கூடியது, 10 கோடி ஒரு கான்ட்ராக்ட் இல்லீகலாக எனக்கு பிடிச்சி கொடு, 2 கோடி உனக்கு கொடுத்துட்றேன் இந்த கான்ட்ராக்ட் கிடச்சா. கடவுளையும் நம்ம ஒரு இல்லீகல் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்த்துக்கணும். அப்படிலாம் கடவுள் யாரையும் கேட்குறதும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். பல பண முதலைகள், பெருத்த பணக்காரர்கள் திமிரு வந்துடும். பணம் வந்துட்டாலே மனசில் இவன் யாராங்கிற திமிரு வந்துடும். இது நம்ம சராசரியாக பார்க்குறோம். பணம் இல்லாதவர்கள் கொஞ்சம் தனிஞ்சே இருப்பான். பணம் இருக்கிறவங்க 198% வந்து கொஞ்சம் திமிரு இருக்கும், அந்த அடக்கம் இருக்காது. ஆனால் சொல்லுவான் வெளியில் பார்த்து, நானும் ரொம்ப இவ்வளோ பணம் வந்தும் கூட நான் அப்படி தான் அப்படிம்பாங்க. அது மேஷராசிக்கு ஏன் சொல்கிறோன்னா, மேஷராசிக்கு செவ்வாய் குணாதிசயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் அகந்தை, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் குயிக்காக வரக்கூடியது இந்த ராசிக்கு அதிகம். அங்கே தான் கவனமாக இருக்கும். நம்ம அகம்பாவம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த சனி வக்ர பயிற்சியும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ ஒழுக்கம், குணம், இந்த 2ம் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் மேஷராசினருக்கு? மேஷராசினருக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சியானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது மேஷராசி. கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.